வணக்கம். இந்த லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா, அதுவும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக எதிர்பாராத ஒரு துன்பங்கள் வந்துருச்சு அப்படின்னா, அது மேபி பார்த்தீங்கன்னா அது சில விஷயங்கள் நல்லதுக்காக கூட நடந்திருக்கலாம். அது நல்லதுக்கு தான் நடந்திருக்குது அப்படின்றது நமக்கு பின்னால் தான் தெரிய வரும். அந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி நடந்துக்கிட்டே இருக்கும்போது, எப்போவுமே துன்பகரமான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு பாசிட்டிவ் மனநிலையோட நீங்கள் இருக்க பழகணும். அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து உங்களால் வெளியே வர முடியும். அதே மாதிரி துன்பகரமான சூழ்நிலைகளை சுலபமாகவும் கையாள முடியும். நீங்கள் எப்போவுமே கடவுள் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சிந்திக்கிறத ஃபஸ்ட்டு விடணும். விட்டுட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தாலும் அந்த ஆசீர்வாதங்களை நினச்சி நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல பழகணும். என்கிட்ட கார் இல்லையா, பரவாயில்ல, என்கிட்ட கார் இல்லாட்டினா கூட கடவுள் எனக்கு ஒரு பைக் கொடுத்துருக்காரு, இந்த பைக் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுற ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி பைக்கு இல்லாமல் சைக்கிளில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கள பார்த்து ஏங்குறதை நிறுத்திட்டு பைக் வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாம். ஆனால் இல்லாத நபர்கள், சைக்கிளில் போயிட்டுருக்கிற அந்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பைக்கை வச்சுருக்கிறவங்கள பார்த்து ஏங்குறதை விட்டுட்டு அந்த சைக்கிளை உங்களுக்கு கடவுள் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்ல பழகணும். இப்படி நீங்கள் நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வாழ பழகுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹென்ரி ஃபோர்டு அவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வரேன். ஹென்ரி ஃபோர்டு வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப்பில் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு நிலைமையில் தான் அவர் வந்து அவருடைய தொழிலை வந்து தொடங்கினார். அதுவும் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் தான் அவருடைய தொழிலை அவர் வந்து சிறப்பாக ஆக ஆரம்பித்தார். இப்போ அவர் ஆரம்பிக்கும்போது அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அவருக்கு அந்தளவுக்கு சரியாக இல்லை. ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை அவர். அதுக்கப்புறம் தான் அவர் உணர்ந்தார், நம்ம மனநிலையை முதல்ல பாசிட்டிவாக வச்சுருக்கணும். எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நம்ம அதை கடந்து போகணும், அதெல்லாம் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே ஒரு தீர்மானம் எடுத்தாராம். அதுக்கு அப்புறம் தான் அவருடைய தொழிலில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை ஒரு ட்ரபிள்ஸ் வந்தால் கூட அவர் அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு அவர் என்னால் போக முடியும் மேலே அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்லேயே இருப்பாராம். இந்த மாதிரி எப்போவுமே அவருடைய நம்பிக்கையை கைவிடாமல் அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவருடைய லைஃப்பில் இறுதியாக அவர் பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஆட்டோ மேனுஃபேக்சரராக உருவானார். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா பேசுகிற அளவுக்கு அவருடைய கார் கம்பெனியை அவர் மிகப்பெரிய லெவலில் கொண்டு போனார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, லைஃப்பில் எல்லாருமே எப்போவுமே ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். எப்போவுமே நெகட்டிவான திங்கிங் இருக்கக்கூடாது. நெகட்டிவாக நடந்தால் கூட பாசிட்டிவாக அதை சிந்திக்க பழகணும். அதில் இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரே வழி நீங்கள் பாசிட்டிவாக சிந்திக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளாஸ் தண்ணியில் ஹாஃப் இருந்தால் கூட பரவாயில்ல, சந்தோஷம், அரை கிளாஸ் தண்ணி தான் இருக்குது, சந்தோஷமாக அதை குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா அந்த கிளாஸில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறத விட அரை கிளாஸ் தண்ணியாவது நம்ம கிடச்சிருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மூவ் ஆகும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் பிரச்சனைகளை சந்திக்கும்போது, பிரச்சனைகளை சந்திக்காத சமயத்தில் நமக்கு ரொம்ப தேவைப்படாது. பட் நமக்கு ஒரு துன்பங்கள் எதிர்பாராமல் நமக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கும்போது கட்டாயமாக உங்கள் மனநிலையை நீங்கள் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது, நான் இதை கடந்து போவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொறுமையாக உங்களுடைய தடைகளை, வாழ்க்கையில் வர தடைகளை பொறுமையாக
தாண்டி போக பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வெற்றிங்கிற அந்த ஏணிப்படியில் நீங்கள் ஏறி நீங்கள் இறுதியாக உங்களுடைய லட்சியமான அந்த வெற்றியை நீங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும். நான் மேலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நான் மேலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.